வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் தான் உங்கள் மனோ. நான் நல்லா இருக்கேன், நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2 டே 2, மேக்ஸிமம் டே 2. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பசங்களெல்லாம் எழுப்பணும், எந்திரிக்கவே மாட்டேன்ட்டானுங்க. சரி ஓகே, எந்திரிச்சு யார் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் மட்டும்தான். நானும் அப்பு ஐயாச்சம்மி 3 பேரும். சரி 10,000 ஒரு பேப்பருக்கு பாஸ் பண்ணியா? சிரிக்கிற. நம்ம தான் ரூமு பீச்சுக்கும் கோயிலுக்கும் பக்கத்தில் போட்டிருக்கோமே, இங்கேருந்து கோயிலுக்கு நடந்து போகலான்னு சொல்லிட்டு வாக்கன் டிஸ்டன்ஸ் தானா, சரி கொஞ்சம் தூரம் நடந்து போகலான்னு சொல்லிட்டு நான் 3 பேர் நடந்து கோயிலுக்கு வந்தோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு, நல்லா பார்த்துக்கோங்க. சரி கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே வந்தோம். பார்த்தா 2 வழி போச்சு. அதில் நாங்கள் லெஃப்ட்டில் போன ஒரு வழியில் உள்ளே போயிட்டோம். உள்ளே போக கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு அண்ணாட்ட கேட்டதுக்கு, அண்ணா கிணத்துக்கு போகிற வழி எங்கன்னா இருக்குது அப்படின்னு கேட்டோம். தம்பி நீங்கள் மாறி வந்துட்டீங்க, கிணத்துக்கு போகிற வழி வேறு பக்கம் இருக்குது, இது நேராக சாமியை பார்க்க போகிற வழி, கிணத்துக்கு போகிற வழி ரைட்டில் இருக்குது அப்படின்ட்டு எங்களை மாற்றி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிணத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிணத்துக்கு வழி கிளம்புனோம். அங்கே போனால் ஜிபே இல்லை, நம்ம பசங்க கையில் காசும் இல்லை. சரி ஜிபேவை நம்பி வந்தால் இப்படி தான் நடு ரோட்டு நிற்கணுன்ற மாதிரி நாங்கள் சரி அப்பாவே 3 பேர் மூஞ்சி வச்சுட்டு கோயிலில் ஒரு ஓரமாக நின்னோம். ஒரு அண்ணா வந்து பார்த்துட்டு என்ன தம்பி ஆச்சுன்னு கேட்டார். அண்ணா ஜிபேயில் தான் காசு இருக்குது, கையில் காசு இல்லை, ஒரு ஆளுக்கு டிக்கெட் 25 ரூபா சொல்கிறாங்க, கோயிலுக்குள்ளே போகணுன்னா அதான் கிணத்துக்கு போயிட்டு தண்ணி வாங்கணும் தலையில் அப்படின்னு சொன்னோம். சரி தம்பி நீங்கள் 100 ரூபா அனுப்புங்க, நான் வேணால் கையில் தரேன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு புண்ணியம் எங்கேருந்து வந்தாருன்னு தெரில, அவருக்கு 100 ரூபா அனுப்பிச்சுட்டு நாங்கள் 3 டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்புனோம். ஆனால் உள்ளே ஃபோன் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வந்து ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுட்டு கிளம்பிட்டோம். சாரி காய்ஸ், நம்ம வந்து பசங்களை எழுப்பணும், எவனும் எந்திரிக்கல, லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் அப்போ வீடியோ எடுக்க முடியல. அவங்க என்னென்னா அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க ரூமுக்குள்ளே அப்படின்னு. நாங்கள் இப்போ தனுஷ்கோடி போகிற ரோட்டுக்கே வந்துட்டோம். அதனால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் தனுஷ்கோடி. நான் தனுஷ்கோடி பாயிண்டெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாத்துக்கும் செம்ம பசி. எங்கள் 7 பேரும் வயிறு கிள்ளுது. காலையிலேருந்து யாரும் சாப்பிடல, மணி 12:30 மேலே ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லாம், ஏதாச்சும் ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டுதான் நீ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் அவன் என்னடாண்டா போகிறான் மாதிரி விட்டு தனுஷ்கோடியே போயிடுவான் போல. சரி தனுஷ்கோடிக்கு என்ட்ரன்ஸ் கொஞ்சம் முன்னாடி ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடை ஒரு வழியாக நிப்பாட்டிட்டோம். அது சரி வாங்கடா உள்ளே போய் சாப்பிடலான்ட்டு உள்ளே போனோம். ஏன்டா உசுரை வாங்குறீங்க? ஃபுல் மீல்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒன்லி நான்வெஜ் தான், வெஜ்ஜு கிடையாது, சீ ஃபுட்டு தான். பார்த்தோம், உள்ளே போனோம். இல்லை ஒரு சின்ன ஒரு அளவான கடை தான். கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாடு, மீன் குழம்பு, மீன், கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருந்தாங்க, அது வெஜ்ஜில். அது போக அப்பளம் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அப்பளம் வைக்கல. பட் மீன் வந்து எல்லாத்துக்கும் 2 பீஸு, மத்தியோ அயிலையோ பாறையோ எல்லாம் வச்சுட்டாங்க. செம்ம டேஸ்ட்டு, எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஏன் இந்த கடையை சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு பின்னாடியே பீச்சு நம்ம பசங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, சாப்பிட்டு இருந்தவங்க கூட நான் போய் குளிக்க போகிறேன் போகிறேன்ட்டு இருந்தா, டே இந்த தனுஷ்கோடி போயிட்டு வந்து குளிக்கலாம், அதெல்லாம் குளிக்கலாமா இல்லைன்னு கேட்டுட்டு போய் தவலாண்டா, அவசரப்பட்டு உள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி நேரம் தனுஷ்கோடி போகலான்ட்டு முன்னாடி டியோடு வச்சுருந்தாங்க. டியோடுக்கிட்ட போய் நின்ட்டேன். பார்த்தா உள்ளே விட மாட்டாங்க அப்படின்ட்டு என் தம்பி சொன்னான். நீ உள்ளே போக முடியாதா? சரின்னு சொல்லிட்டு வண்டி சரி ஆப்போசிட் நிப்பாக்கலான்ட்டு வண்டி திரும்பினா ஒரு எங்கேயோ இருந்த புண்ணியம் ஒரு ஐயா வந்து தம்பி உள்ளே 2 வீலர்லாம் போகலான்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி இல்லாமல் 2 வீலர் எடுத்துக்கிட்டு உள்ளே ஒரு வட்டம் போடு டான்ஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு வட்டம் அடித்தாச்சு. நாங்கள் போய் நின்று தனுஷ்கோடி இதுதான் தனுஷ்கோடி, இதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் அந்த 420 கிலோமீட்டர் 450 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்ட்டு செம்ம ஃபீல்டில் எல்லாருமே நின்று அந்த இடத்த என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே எங்கள் 7 பேர் மனசுக்குள்ளேயே திஸ் இஸ் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா, திஸ் இஸ் தனுஷ்கோடி அப்படின்ட்டு 7 பேருமே பூஸ்பமோட கத்திட்டு இருந்தோம். செம்ம ஒரு ஃபீலிங்கு, அந்த அலை காற்று. ஒரு அண்ணாட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, தம்பி பௌர்ணமி நேற்று தானே, அதனால இன்னைக்கு அலை ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்குது, பார்க்கவே ரொம்பவுமே அழகாக இருக்குது அப்படின்னா நாங்களும் சொல்லிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக ஒரு வட்டம் இருக்குது, அந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்களுக்குள்ளேயே ஒரு ஹாப்பி, ஒருத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஹாப்பி. அந்த டைமில் நான் வீடியோ எடுத்துகிட்டு தெரியாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஆன்டி சைட் அடிச்சுட்டு இருக்கானுங்க. மனசுக்குள்ள நான் ஒன்றை பாருங்கடா, ஆன்ட்டியை பார்க்காதீங்க, நம்ம எவ்வளோ பேரும் வந்திருக்கோம், ஆன்ட்டிக்கிட்ட அடி வாங்கன்னு வந்திருக்கோமா சிரிச்சுக்கிட்டு. சரி விடு அதெல்லாம் அரசியலில் சாதாரணம் அப்படின்றத நம்ம பசங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தானுங்க.
அங்கே போனால் ஒவ்வொருத்தன் மனசுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தன் சலார் பிஜிஎம் ஓடுது, ஒவ்வொருத்தன் மைண்ட் செட்லேயும் கேஜிஎஃப் பிஜிஎம் ஓடுது. அப்படியே டா அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவல் ஹைப்பில் நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். சரி சுற்றினதான் சுற்றியாச்சு, இங்கேருந்து கிளம்பலாம் ரூமுக்கு, டைமுக்கு 2 மணிக்கு மேலே ஆக போகுது, வாங்கடா போகலாம். அங்கே 2 குட்டி பசங்க, நம்ம பசங்க என்ன பண்ணுறானுங்க, பீச்சுக்கு போகணுவா குளிக்கணுவான்ட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணானுங்க. சரி வாங்க பெண்ணா குளிக்கணும், அவ்வளோதானே. நேராக பீச்சுக்கு போகிறோம், பர்மிஷன் கேட்கும், எல்லாம் ஜட்டியோட தவறுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி நேராக பீச்சுக்கு வந்தோம். அப்போது அந்த நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் கேட்டோம். அவர் என்ன சொன்னார், தம்பி பௌர்ணமினால அலை ஜாஸ்தியாக இருக்குது, பார்த்து குளிங்க, உள்ள ஆழத்துக்கு போயிடாதீங்க, நீச்சல் தெரிஞ்சவங்க தான் பார்த்து குளிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளாம் எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி வச்சுக்கிட்டு சும்மா தப்பியாச்சு. சக்க குளியல், ஒவ்வொருத்தன் பேண்ட்டு பாயில் ட்ரௌசர் பாயில் எல்லாம் கடல் மண், கையெல்லாம் எரியுது. சரி ஓடி போய் கடலில் இறங்கலான்ட்டு ஓடி போய் இறங்குனா அலை அடிச்சு அப்படியே எங்களை ஆப்போசிட் கரைக்கு அடிச்சு தள்ளுது. இந்த மாதிரி சாயங்காலம் 6:30 வரைக்கும் அந்த கடலில் குளின்னு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தோம். சரி நம்ம வண்டிலையும் இன்னொரு பையன் வண்டிலையும் பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சு, நாங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு வரோம்டா, நீங்கள் ரூமுக்கு போங்க, ரூம் போய் எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாக இருக்க, நல்ல தண்ணியில் குளிங்க, இது வரைக்கும் உப்பு தண்ணியில் குளிச்சிட்டோம், நல்ல தண்ணியில் குளிங்கன்னு சொல்லிட்டு பசங்களை அனுப்பிச்சி வச்சு நானும் அபுன்ற பையனும் பெட்ரோல் அடிக்க வந்துட்டோம். அவங்க 2 பேரும் ரூமுக்கு போயிட்டாங்க. நாங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டுன்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா 2 காளை மாடு வண்டின்னு வச்சுக்கோங்க, ஆந்திரா காளை மாடு மாதிரி இருந்துச்சு. அந்த மாட்டில் வந்து கிருஷ்ணனை ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அங்கே ஒருத்தர் ஐயா உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா, அது வந்து நான் உயிருன்னு நினச்சேன், நானும் அப்புவும் உயிருன்னு நினச்சோம். பார்த்தா அது சிலை, அது ரொம்ப தூரம் வர்றாங்களாமா. நாளைக்கு நைட்டு வந்து கன்னியாகுமரி போயிருமாமா, அப்புறம் அது எங்கே போகும்னு தெரியல. 8 வருஷம் கழிச்சு திரும்ப ராமேஸ்வரமே வருமாமா. அதனால் நாங்களும் பார்த்து சாமி கும்பிட்டு அச்சதை வாங்கிட்டு அங்கேருந்து நாங்களும் ரூமுக்கு போயிட்டு செம்ம டயர்டில் தூங்கிட்டோங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டே 3 நம்ம சந்திக்கலாம். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் ஆனில் போட்டுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.